ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் இன்னொரு நாளை நாம் காணும்படியாக தேவனுடைய கிருபையினாலே அது கர்த்தருடைய நாளாய் இருப்பதற்காய் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நானும் நீங்களும் அவருடைய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். சரீர பிரகாரமான தேவைகள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தேவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். ஆவிக்குரிய நிலைமையில நானும் நீங்களும் முன்னேறி செல்லும்படியாய் அவர்தாமே நமக்கு முன்பதாக படிகளை வைத்து சென்றிருக்கின்றார். நானும் நீங்களும் ஒவ்வொரு படிகளை தாண்டும் பொழுது கர்த்தர் எவ்வளவு இரக்கமுடையவராக நம் மீது காணப்பட்டிருக்கிறார் என்பதை நம்மாலே நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த முடியும். நிச்சயமாய் ஒரு நாளிலே நானும் நீங்களும் கர்த்தரை விட்டு தூர போனவர்களாக, அவருடைய பார்வைக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கின்றவர்களாக காணப்பட்டோம். ஆனால் கர்த்தர் உங்கள் மீதும் என் மீதும் பாராட்டின இரக்கம், அவருடைய தயவு நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தி வந்திருக்கின்றது. எப்படியாய் இந்த தயவை நாம் பெற்றிருக்கின்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக இந்த கிருபையையும் இந்த தயவையும் இந்த ஐஸ்வர்யத்தையும் நானும் நீங்களும் பெற்று அனுபவிக்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த தாள பூமியில வந்தது நிமித்தமாய், அவர் தம்மை அந்த கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக, நானும் நீங்களும் இருக்க வேண்டிய இடத்துல அவர் தம்மை அந்த இடத்துல இருக்க வைத்தது நிமித்தமாய் இன்றைக்கு நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆகினால் தானே 103வது சங்கீதத்தின் 2வது வசனம் சொல்லுகிறது, Psalm 103 verse 2, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி. நிச்சயமாய் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டிய ஒரு ஆத்துமாவாக காணப்படுகிறது. நிச்சயமாய் நாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திரு என்று சொல்லுகின்ற வசனத்தின் அர்த்தம், நம்முடைய ஆத்துமா என்றென்றைக்கும் நித்திய காலமாய் அது வாழக்கூடியதாய் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் 3 யோவான்ல நாம் பார்க்கின்றோம், உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி. நீடித்து வாழ்கின்ற ஒரு ஆத்துமாவாய் நம்முடைய ஆத்துமா காணப்படுகிறது. இந்த ஆத்துமா கர்த்தரை துதிக்க வேண்டுமாம். ஏன்? அவர்தாமே அந்த ஆத்துமாவுக்கு நித்திய வாழ்வை கொடுத்திருக்கின்றார். அவர் நிமித்தமாக அந்த ஆத்துமா நித்திய காலமாய் வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவது எவ்வளவு அருமை உள்ளதாக காணப்படுகிறது. அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் நம்முடைய நன்றியறுதலான துதி ஸ்தோத்திரங்களிலே பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கின்றார். என் ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று சொன்னால், என்னுடைய ஆத்துமாவை நீர் மீட்டு கொண்டதற்காய், என்னுடைய ஆத்துமாவுக்கு நீர் நித்திய வாழ்வை கொடுத்திருப்பதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நான் எப்படி இப்படிப்பட்ட உபகாரங்களை, இப்படிப்பட்ட நன்மைகளை நான் மறந்துவிட முடியும்? இந்த கர்த்தருடைய நாளிலும் கூட நாம் வந்திருக்கும் பொழுது நாம் ஒருவேளை ஆலயத்திற்கு சென்று அவரை ஆராதிப்போம், அல்லது நாம் நம்முடைய வீடுகளிலே கர்த்தரை ஆராதிப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அவருக்கு நன்றி செலுத்து. ஏனென்று சொன்னால், அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்து போகாதே. எத்தனை உபகாரங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்விலே ஆத்துமாவிற்கு அவர் செய்திருக்கின்றார். சரீர பிரகாரமான நன்மைகளை அவர் செய்திருக்கின்றார். ஆகினால் எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த கர்த்தருடைய நாளின் கால வேளையிலும் கூட நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா அவரை துதிக்கட்டும். ஏனென்று சொன்னால், நானும் நீங்களும் பெற்று அனுபவிக்கின்ற அந்த ஆசீர்வாதங்கள் அவர் நமக்கு தந்திருப்பது மாத்திரமே. அவர் கல்வாரி சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்ந்து சுகித்திருக்கும்படியான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தோடு கூட தேவனை நோக்கி பார்த்து நாம் நன்றி செலுத்துவோமா? இன்றைக்கு தேவனுடைய நாளாய் இருக்கின்றபடியினாலே அவருடைய சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்தினவர்களாய் கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்தையும் நாம் மறந்து போகாதபடிக்கு நாம் வாழ்நாள் எல்லாம் அவரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.